புரிஞ்சுது புரியுதா ஓகே இப்போ பாரு ஆவரேஜ் ஸ்பீட் ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் என்னது அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி எழுதுறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு divide by total time taken புரியுதா ஓகேவா கூட்டிடு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறேன் இன்ஸ்டன்டேனியஸ் கரெக்டா அந்த நொடியில கரெக்டா இல்லையா நீ பைக்கில் போகிறப்ப கரெக்டாக அந்த நேரத்தில் உன் ஸ்பீடு என்னன்னு கேட்டால் சொல்ல முடியுமா உன்னால் பைக்கில் போய்கிட்டு இருக்க நான் கரெக்டாக வந்துட்டு ஃபோன் போட்டு எவ்வளோ ஸ்பீடில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் சொல்ல முடியுமா முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் இருக்குமா அது ரீடிங் என்ன ரீடிங் காட்டுது உனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அதாவது அந்த நேரத்தில் நீ எவ்வளோ ஸ்பீடில் போகிற புரியுதா இப்போ நல்லா பாருங்க திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம் திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு போகிறேன் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோன்னா வண்டி என்ன ஸ்பீடில் ஓட்டுவேன் 20 ஸ்பீடில் ஓட்டுவேன் கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு 40 ஸ்பீடில் ஓட்டுவேன் கொஞ்ச நேரத்துக்கு 60 ஓட்டுவேன் கொஞ்சம் 70 கொஞ்சம் 80 திரும்பி 20 ஏன்னா மதுரை போய் சேர்ந்தாச்சு டிராஃபிக் இருக்கும் கரெக்டாக இல்லையா இப்போ என்னோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன் எல்லா ஸ்பீடு ஆட் பண்ணிட்டு 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா கரெக்டாக இல்லையா இல்லைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க டோட்டல் டைமால் டிவைட் பண்ணிடு புரியுதா பட் யாராவது என்கிட்ட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு ஃபோன் போட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்க தம்பி எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்க அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சரி பேசிக்கலி பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர் பட் எப்படி பார்க்கலாம் நம்ம ஸ்பீடோமீட்டர் ரீடிங் காட்டுமா ஸ்பீடோமீட்டர் ரீடிங் என்ன காட்டும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் எதில் பார்க்கலாம் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் என்ன காட்டும் டிஸ்டன்ஸை காட்டும் கரெக்டா அப்போ பேசிக்கலி இது பார்த்தனா dx by dt அதாவது அந்த நொடியில் என்ன வெலாசிட்டியில் போகுது அதை எழுதணும் ஓகேவா என்னம்மா ஓகே இப்போ வெலாசிட்டியோட டெஃபினேஷன் என்ன வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவேன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சம் x1ல இருந்திருக்கேன் ஃபைனல் என்ன சம் x2ல போயிட்டேன் அப்போ இங்கே ஏதோ சேஞ்ச் ஆகிடுச்சா வேல்யூ கரெக்டாக இல்லையா எதால் டிவைட் பண்ணிக்கோ ரேட் அப்படின்னு சொன்னாலே டைமால டிவைட் பண்ண போறேன் புரியுதா இல்லையா சரியா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வேற ஃபார்முலா இருக்கா ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா u plus v by 2 சரியா u வந்து என்னது இனிஷியல் வெலாசிட்டி v என்னது ஃபைனல் வெலாசிட்டி டிவைட் பை 2 அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் நல்லா பாரு இதை வந்து நான் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு போட்டுக்கலாமா சேஞ்ச் இன் கரெக்டா அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கேட்டாங்கன்னா என்ன ஆயிரும் என்னோட லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அப்போ என்ன ஆயிரும் பேசிக்கலி பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு ஆன்சர் வந்துடும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுமா ஓகே ஓகேவா சீக்கிரம் நோட் பண்ணிக்கோ நல்லா பாரு சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சேஞ்ச் ஆகுது சப்ராக்ட் பண்ணிடுவோம் ரேட்னா என்ன எதால டிவைட் பண்ணிடணும் டைமால சொல்லி கொடுத்தேனே இது முன்னாடியே எப்பெல்லாம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வருதோ அப்போ எதால டிவைட் பண்ணணும் சரியா அதே மாதிரி கிரேடியன்ட் வந்துச்சுன்னா எதால டிவைட் பண்ணுவேன் லென்த்தால கரெக்டா
வெரி குட். ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட டெஃபினேஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னா ஃபார்முலால எப்படி இருந்து வெலாசிட்டில சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? அப்போ டெல்டா வி பை டெல்டா டி. இன்ஸ்டன்டேனியஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன்? டெல்டா வி பை டெல்டா டி வந்து டிவி பை டிடி ஆயிடும். புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. हाँ सी इंटीग्रेशन फैक्टर அந்த கான்ஸ்டன்ட் அது சி தானே இதுலயா velocity டிஃபரன்ஷியேஷன் ஆபரேட்டர்னா என்னன்னு கேக்குறானா? டியா வியா? டி வந்து டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் தம்பி, சரியா? சரி, இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு சைன் வச்சிருக்கோமா? டிவிஷனுக்கு ஒரு சைன் இருக்கா? அடிஷனுக்கு ஒரு சைன் இருக்கா? அப்போ டிஃபரன்ஷியேஷனோட சைன் வந்து இந்த டி பை டிடி அந்த மாதிரி, சரியா? டி பை டிடி, டி பை டிஎக்ஸ். ஓகேவா? ஓ